மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். சமாதானமே ஒரே தீர்வு, திண்டாட்டத்தில் ட்ரம். யுத்தத்தை மறந்து ஈரானுடன் பிசினஸ் டீல் பேசும் உலக தாதா ரொம்ப கடுப்புல பெஞ்சமின் நெதன்யாகு. இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் என்ற பல்வேறு விடயங்கள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பேசலாம். ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தை அமெரிக்காவினால் தொடர முடியாது, தொடர்வதற்கான இயலுமையும் கிடையாது, அதுக்கான வளங்களும் கிடையாது. கைய கால பிடிச்சு ஈரானிடம் எப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு காண வச்சு எப்படியாவது என்ன விலை கொடுத்தாவது சமாதான பேச்சுவார்த்தையை உண்டு பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அமெரிக்காவினுடைய நிலைமை இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் வெளியிட்ட அந்த அதிர்ச்சி தகவல் தான் அது. ஐரோப்பா நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களை இப்போதைக்கு தர முடியாது. ஈரானுடனான யுத்தத்தில் தேவைக்கு அதிகமான ஆயுதங்கள் செலவிடப்பட்டதுனால இப்போதைக்கு உங்களிடம் பெற்ற பணத்திற்கு ஆயுதங்களை தர முடியாது அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு செய்தியை ஐரோப்பா நாடுகளுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இதனால் அதிர்ந்து போன ஐரோப்பா நாடுகள் பணமும் கிடையாது, இப்போது ஆயுதத்தை நம்பி இருந்து அந்த ஆயுதமும் கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துல தான் இப்போது ஐரோப்பா நாடுகள் இருக்குது. இந்த சூழல்ல தான் இப்போது அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில எப்படியாவது ஈரான கையை காலை பிடிச்சி ஒரு சமாதானம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடணும், இதுக்கு மேல யுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நகர்த்த முடியாத இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்கா போயிருக்கு அப்படின்றது தான் இப்போது தைரியமாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போய் ஏதோ ஒரு வகையில் தமது இறையாண்மையை பாதுகாக்கின்ற வகையில் இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிடலாம், யுத்தத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டுக்கும் ஈரான் வந்திருக்கு. கடந்த வருஷம் ஐரோப்பா நாடுகள் 60 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸுக்கு ஆயுதங்களை வாங்கி ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தில் உக்ரைனுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இரண்டரை கலந்து வாழ்ந்தவங்க முழுக்க உலகத்தில் அதிகூடிய ஆயுத விற்பனையில் ஆயுத பிஸ்னஸில் முன்னிலையில் இருக்கிறது அமெரிக்கா. ஐரோப்பா நாடுகளுக்கே ஆயுதங்களை கொடுத்து பணம் சம்பாதிச்சவங்க இப்போ வாங்கிய பணத்துக்கு ஆயுதத்தை கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை போலாந்துக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ அமெரிக்கா என்ன கேட்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சுக்கொள்ளாதுங்க, ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், பாதுகாப்பு கருவிகள் எல்லாம் கொஞ்சம் தந்து உதவுங்க, ஈரானுடனான யுத்தம் என்ன நடக்கும் என்பது தெரியல, கொஞ்சம் தந்து உதவுங்க அப்படின்னு கெஞ்சுகின்ற பிச்சை எடுக்கின்ற ஒரு இடத்துல தான் இப்போது அமெரிக்காவுடைய நிலைமை மாறி போச்சு. இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு உலக தாதாவை கொண்டு சேர்த்தது தம்பி பெஞ்சமின் நெதன்யாகு. ஆனா இப்படியான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டும் நல்ல பாடங்களை கற்பித்தது ஈரானும் ஈரானுடைய ஏவுகணைகளும் ஈரானுடைய ட்ரோன்களும் அதுபோக ஈரானுடைய பொறுமையும் ஈரானுடைய வீரமும் தான் என்ற ஒரு விஷயம் தான் இப்போது பேசப்படுது. யுத்தம்னால ஆயுதம் அத்தியாவசியம், ஈரானுக்கு எதிரான யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே பயங்கரமா இருக்கும் என்பதனால தான் இப்போதைக்கு யுத்தமா ராசா மொத்தமா வானாம், மொத்தத்தை இழந்தாச்சு, இதுக்கு பிறகு வீடு சென்றா போதும் அப்படின்னு சொல்லி அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியா போச்சு அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது கையை காலை பிடிச்சி பாகிஸ்தான கையை காலை பிடிச்சி சமாதானத்தை பேசுங்கடா, இதுக்கு மேல இறங்கி வாரது தாதாக்கு அழகில்லடா அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு வகையில பாகிஸ்தானை அணுகி இப்போது ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை இப்போது டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இது போக இப்போது ஒரு டீலை பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஈரானுடனான. அந்த டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருக்கிற 20 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், உங்கள்கிட்ட இருக்கிற 450 கிலோகிராம் எடை கொண்ட யுரேனியத்தை தந்துதவுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது என்னோட புதுக்கதையாக இருக்கு, அடிப்போம் பிடிப்போம் துவைப்போம் ஆட்சியை மாற்றத்தை உண்டாக்குவோம், அது 3 நாளில் செய்வோம்னு சொன்ன உலக தாதா வசூல் ராஜா MBBSக்கு என்னடா நடந்த, மிரட்டி வாங்கியிருக்கலாமே, உள்ள போந்து டெல்டா படை பெல்டா படை பொல்டா படை என்னெல்லாம் படைகள் இருக்குது இல்லையா, போட்டு எடுத்துட்டு போயிருக்கலாமே, இப்போ இதுக்கு கெஞ்ச வேண்டியது கெதற வேண்டியது காலை பிடிக்க வேண்டியது கையை பிடிக்க வேண்டியது. இதுதான் அமெரிக்கா இன்னைக்கு தோத்து போய் நிலை குலைந்து இருப்பதற்கான ஒரு சான்றாக அமைஞ்சிருக்கு. சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரானை கொண்டு ஏதோ ஒரு வகையில சாத்தியமான உடன்படிக்கை செஞ்சுட்டு இந்த யுத்தத்தில் இழந்த அனைத்தையும் ஏதோ ஒரு வகையில ஈரானுடன் இணைந்து அதை மீள பெற்றுக்கொள்ளலாம் என்ற தந்திரோபாயத்திலான் இந்த ஒரு விஷயத்தை காய் நகர்த்திருக்கிறது அமெரிக்கா. ஹொர்முஸ் ஜலசந்தியில ஈரானுடன் ஏகபோக பார்ட்னராக சேர்ந்துடணும், பணத்தை வசூல் பண்ணிடணும். அடுத்த ஒரு விஷயம் 450 கிலோகிராம் எடை கொண்ட யுரேனியத்தை எப்படியாவது வாங்கிடணும்.
ஈரானுடைய எண்ணெய் பிசினஸ்ல ஒரு பங்குதாரியா ஆகிரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது டொனால்ட் ட்ரம்புடைய மண்டையில இருக்கிற ஒரு விஷயம். வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருக்கிற 20 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை விடுதலை செய்வதற்கு பகரமாக 450 கிலோகிராம் கொண்ட யுரேனியத்தை ஈரான் வழங்குமா அப்படின்னு கேட்டா 2 வகையான விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று அந்த யுரேனியத்தை கொடுத்துட்டு வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருக்கிற 20 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை ஈரான் வாங்கி இந்த யுத்தத்துக்காக பயன்படுத்திய ஏவுகணைகள், இதனால் பாதிக்கப்பட்ட ஏவுகணை தளங்கள், ட்ரோன் தளங்கள் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் புனர் நிர்மாணம் செய்து மேலும் தன்னிறைவாக இருந்த ஏவுகணை உற்பத்தியில மேலும் உச்சத்தை தொடும் அளவுக்கு ஏவுகணை உற்பத்திக்காக இந்த 20 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுறதுனால அமெரிக்காவுக்கு அதுவும் ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு. ஆல்ரெடி இருந்த ஏவுகணையால் தான் இன்றைக்கு சின்ன பின்னமாகி மான மரியாதை சந்திக்க வந்திருக்குது. ஈரானுடைய ஏவுகணை திறன் வளர்ந்துருமே அப்படி ஒரு அச்சமும் இருக்குது. மறுபுறத்தில் யுரேனிய செறிவூட்டல் அதனுடைய இறையாண்மையோடு சம்பந்தப்பட்டது. இது வழங்குவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, நேற்றைக்கு முந்தைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது நிபந்தனை அனைத்தையும் ஈரான் ஏற்றுக்கொண்டாச்சு, 450 கிலோகிராம் யுரேனியத்தை எம்மிடம் ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. ஆல்ரெடி ஈரான் உடன்பாடு கண்டதனால அந்த ஒரு விஷயத்தை சொன்னாரா அல்லது தரோணம் என்பதற்கான ஒரு மிரட்டலாக சொன்னாரா என்பது தெரியல. என்னதான் இருந்தாலும் ஈரான் சமயோசிதமாக தூர நோக்கோட செயல்படுகின்றவங்க அப்படின்ற வகையில நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்துல சரியான முடிவை ஈரான் எடுக்கும் என்பதுதான் உலக அரங்குல பேசப்படுது. யுத்தத்துக்கு வந்த அண்ணன் யுத்தத்தை மறந்து பிசினஸ் டீல் பேசுறது பெஞ்சமின் நெதன்யாகுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தையும் மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் உண்டு பண்ணிருக்கு. இந்த கோபம் இப்படி இருக்க அதிரடியாக இஸ்ரேலுடைய ராணுவம் ஒரு அதிரடியான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபனானுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் இஸ்ரேலிய ராணுவம் எதையும் சாதிக்கல, இழந்ததுதான் அதிகம் அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டதனால மிகப்பெரிய ஒரு கடுப்புல பெஞ்சமின் நெதன்யாகு இருக்கிறாரு. இந்த அறிக்கை உண்மையிலே பெஞ்சமின் நெதன்யாகு தற்கொலை செய்து கொள்வதற்கு நிகரான ஒரு விஷயமாகத்தான் இப்போது பேசப்படுது. இது போக துணைக்கு நின்றவன், யுத்தத்துக்கு பக்கபலமாக இருந்தவன், இவர் விளம்பரப்படுத்தியதை நம்பி எல்லா வகையிலும் உடந்தையாக இருந்த இஸ்ரேலுடைய வலதுசாரி அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு வறுத்தெடுக்கின்ற சூழல் உருவாகிருக்கு. எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம ஒரு யுத்தத்தை தொடங்கி நாங்க யாரு என்பது உலகத்துக்கு காட்டி கொடுத்த துரோகியே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசியல் வாழ்க்கை இருக்குது. இந்த அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் இஸ்ரேலுக்குள்ளேயே உருவாகி இருக்கு. பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லிட்டாரு, யுத்தத்தை முடிக்க முடியாது, அது தொடரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நாளைய தினம் இஸ்ரேலும் லெபனானும் பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஈடுபடுவாங்க அப்படின்றது அவங்க ஈடுபட போறாங்கன்ற செய்தி அவர் சொல்லல. ஈடுபடணும், இல்லைன்னா அது பொல்லாததாக அமையும் அப்படின்னு சொல்லி தம்பிய மூத்த அண்ணனா தட்டி வச்சிருக்கிறார் அப்படின்றது தான் தெரிய வருது. இதுபோக மற்றொரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை இப்போது அப்பாஸ் அராக்சி தெரிவிச்சிருக்கிறார். அதுதான் யுத்த நிறுத்த காலம் முடியும் வரைக்கும் ஹுர்முஸ் ஜலசந்தியை திறந்து விடுவதாகவும் தங்கு தடையின்றி பயணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தத்தில் இங்க புறக்கணிக்கப்பட்டது பெஞ்சமின் நெதன்யாகு. இப்போது உலக அரங்கில் புறக்கணிக்கப்பட்டது போல இப்போ கூட வந்த டொனால்ட் ட்ரம்ப் அவரினாலும் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு ஓரம் கட்டப்பட்டதும் நாட்டுக்குள்ள பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளானதும் இந்த யுத்தத்தில் தோல்விதான் எமக்கு பரிசாக கிடைச்சது அப்படின்னு இராணுவத்தினுடைய அதிரடியான அறிக்கையும் பெஞ்சமின் நெதன்யாகு நாண்டுகிட்டு சாகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. எத்தனை உயிர்களை, எத்தனை அப்பாவி மக்களை படுகொலை செய்து சித்திரவதை செய்து போதாது என்பதுக்காக சிறை கைதிகளை மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை இயற்றிய போதே குடிச்சு கும்மாளம் அடிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கி வச்சிங்க. ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பது வேறு, தண்டனை கொடுக்கணும் என்பதற்காக ஒருத்தர் குற்றவாளியாக்குவது என்பது வேறு. இதைத்தான் பலஸ்தீன்ல இன சுத்திகரிப்பு அப்படின்னு அமைப்பில் செஞ்சு முடிச்சது போதாது, அடிச்சு நொறுக்கி சுடுகாடா மாற்றியது போதாதுன்னு சொல்லி அப்பாவி சிறுவர்களை எல்லாம் கைது செஞ்சு சிறையில போட்டு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு தைரியமும் அதற்கான துணிவும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் என்ற முகத்திரை தான் அது இப்போது கிழிக்கப்பட்டிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல அரசியல்ல அனாதையாகி சிறைக்கு போற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தகுந்த பாடத்தை 40 நாளுக்குள்ள கற்பித்த ஈரானுக்கு அவங்களுடைய வீரத்துக்கும் அவங்களுடைய நீண்ட தூர பொறுமைக்கும் ஒரு தடவை வாழ்த்த
தெரிவிச்சுக்கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.